கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். இனிமேல் நடக்க போகிற சம்பவங்கள் என்ன என்பதை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து காரியங்களை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். என்னவென்று சொன்னால், இந்த 6ஆம் அதிகாரம் என்பது வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய சம்பவம். பல காலமாக இது வருகைக்கு பின்னாடி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் அன்னைக்குள்ள பரிசுத்தவான்கள் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அன்னைக்கு சொன்னதில் தப்பு இல்லை, ஏன்னா அன்னைக்கு கிடைச்ச வெளிச்சம் அவ்வளோதான். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற காலத்தின்படி இவையெல்லாம் வருகைக்கு முன்பாக சம்பவிக்கணும். ஏன்னு சொன்னால் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் சபை பரலோகத்தில் இருக்கிறது. அதற்கு முன்பாக உள்ளது. ஏன்னா சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக சபை நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 6ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்கள் அத்தனையும் வருகைக்கு முன்பாக சம்பவிக்கணும். அதில் குறிப்பாக இந்த 6ஆம் அதிகாரத்தில் 6 முத்திரைகள் இருக்கிறது. ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு காலகட்டத்திலே உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதில் இந்த முத்திரை எப்போ உடைக்கப்படும் அப்படின்னா, முடிவு காலம் மட்டும் முத்திரை போடு அப்படின்னு இருக்கு. முடிவு காலம் மட்டும் முத்திரை போடு. அப்போ இந்த முத்திரை எப்போ உடைக்கப்படும்னா, முடிவு காலத்தில் உடைக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, அப்பொழுது அடையாளம் என்னன்னா, அறிவு பெருகி போகும், ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த 3 காரியத்தையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முடிவு காலம் என்பது எப்போ அப்படின்னு பார்த்தா, நம்ம நேற்றைய தினத்தில் கூட பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் திரும்பி வருவது கடைசி நாட்களுக்கான ஒரு அடையாளம். அது மட்டுமல்ல, 2வது 1918களுக்கு பிறகு, இன்னும் சொல்ல போனால் கரெக்டாக சொல்லணுன்னா, இந்த எலக்ட்ரிக் பவர் கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு அறிவு பெருக்கம் ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் ஏறக்குறைய 5600-700 வருஷமாக பூமியானது அறிவு பெருக்கம் கிராஜுவலாக இருந்துச்சு. எப்போ அந்த எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்களோ அப்பத்துலேருந்து அறிவு பெருக்கம் உச்சநிலையை அடைய ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு பிறகு ஆராய்ச்சி. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா டெக்னாலஜியுமே குறிப்பிட்ட ஒரு 120 வருஷத்துக்கு உட்பட்டது தான். அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் அதுக்கு பின்னாடி இருந்ததுக்கும் அதை நீங்கள் எப்படி பிரிக்கலான்னா, இந்த எலக்ட்ரிக் பவருக்கு முன்னாடி, எலக்ட்ரிக் பவருக்கு பின்னாடி அப்படி பிரிக்கலாம். அத்தனையும் இவ்வளோ, தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அசுர வளர்ச்சிப்பாங்க. இந்த குறிப்பிட்ட இந்த 100 வருஷத்துக்குள்ளே தான் நடந்திருக்குது. ஸோ இது ஒரு அறிவு பெருக்கத்தின் காலம். அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியின் காலம். ஒரு காலத்தில் நம்ம இங்கிருந்து வானத்தை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக வானத்திலேருந்து பூமியை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். பூமியில் நடக்கிற சம்பவங்களை பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த முத்திரைகள் எல்லாம் கடைசி காலத்தில் உடைக்கப்பட வேண்டியது. ஏன்னா அங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, முடிவு காலம் மட்டும் அப்படின்னு. இப்போ 6ஆம் அதிகாரத்தில் முத்திரை உடைக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு நடக்கிற சம்பவங்கள் இது. கடைசி காலத்துக்குரியது, முடிவு காலத்துக்குரியது. இப்போ அதில் முதலாவது முத்திரை பார்த்தீங்கன்னு சொன்னால், அது 2012லேயே உடைக்கப்பட்டது. எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? இப்போ அந்த முதல் 2 முத்திரையை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா நம்ம இனி நடக்க போகிறத பார்க்கணும். ஆனால் அதோட இன்ட்ரொடக்ஷனை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். 2012லேயே அந்த வெள்ளை குதிரைனா என்ன அப்படின்னா, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் குதிரைகள் என்பதற்கு ஆவிகள்னு இருக்குது. அங்கேயும் 4 குதிரை இருக்குது. இதே மாதிரி தான் சிவப்பு, கருப்பு, அப்புறம் புள்ளி புள்ளியாய் உள்ளது, வெள்ளை நிறம் 4 இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளை, சிகப்பு, கருப்பு, மங்கின நிறம் உள்ளது அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே 4 குதிரை. அங்கேயும் 4 குதிரை இருக்கும். ரெண்டும் ஒன்று தான். அங்கே உள்ளது வேற ஒரு விஷயம், இங்கே உள்ளது வேற ஒரு விஷயம். ஆனால் குதிரை என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், 4 ஆவிகள்னு அர்த்தம். அதில் முதலாவது வெள்ளை கலர் குதிரை என்பது பூமியிலே சமாதானத்தை கொண்டு வரக்கூடியது. அதுலேயும் அது என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இது எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மேலும் பரிசுத்தவான்கள் 7ஆம் வசனத்தில் மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல், ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், ஜாதிகள் மேலும், பாஷைக்காரர் மேலும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு. எதை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆன்டி கிரைஸ்டுடைய கிங்டம், அரசாட்சியானது இந்த பூமியில் ஆரம்பிக்கும் போது, அதாவது அதுக்கான ஒரு அறிவிப்பு வரும்போது எப்படி வரும்னா, வெள்ளைக்கலர் குதிரையில் வரும் அப்படின்னு இருக்கு. அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. கிரீடம்னா ஆளுகை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிரீடம் என்பது ஆளுகை. அப்போது ஆன்டி கிரைஸ்டுக்கு ஒரு கிரீடம், ஆளுகையும் கொடுக்கப்படும்.
அது எப்போ தொடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெள்ளை கலர் குதிரை வருகிறது அப்படின்னு இருக்கு. இது எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய ஆன்டிகிரைஸ்ட் கிங்டம், நேற்று கூட நான் உங்களுக்கு அதை பற்றி பேசியிருந்தோம். 10 கொம்புகள் அப்படின்னு சொல்லி 10 நாடுகளை குறித்து சொல்லியிருந்தோம். 2012 இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு ஆச்சரியப்படுகிற விதமாக சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. சமாதானத்துக்கான நோபல் பரிசு இதுவரைக்கும் ஒரு நாட்டுக்கு கொடுத்ததே கிடையாது, மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. சமாதானத்துக்கான நோபல் பரிசு மனுஷனுக்கு தான். ஏன்னா மனுஷன் தான் என்ன பண்ண முடியும், 2 பேருக்கு நடுவில் சமாதானம் பண்ண முடியும். ஒரு நாடு பண்ணாது. அப்படி நாடே பண்ணாலும் அதில் யாரோ ஒரு தலைவர் பண்ணுவார். இப்போது அமெரிக்காவில் பண்ணும்போது ஒபாமாவுக்கு கொடுத்தாங்க, பாலஸ்தீனத்தில் யாசர் அராஃபத்துக்கு கொடுத்தாங்க, அப்புறம் லூயி நம்ம பர்மாவில் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க. இது வரைக்கும் எந்த நாட்டுக்கும் கொடுத்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு நாட்டுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு, அதுவும் யூரோப்பியன் யூனியனுக்கு கொடுத்தாங்க. அதோட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆன்டிகிரைஸ்ட் கிங்டம் எப்படி பூமிக்குள்ள நுழையுங்கிறத இப்போ வெளிப்படுத்தல எப்படி உங்களுக்கு வெள்ளை கலர் குதிரை வந்தது உள்ளே வந்ததுன்னு இருக்கு இல்லையா, அது எப்படி வந்ததுங்கிறத வெளிப்படையாகவே தானியேல் 11:21 இருக்கும். அங்கே வாசிச்சிங்கன்னா, அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், அவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள், ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான் இருக்கு. சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான். வசனம் சொன்னபடியே துல்லியமாக சமாதானமாக ஆன்டிகிரைஸ்டுடைய கிங்டம் பூமிக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. அமெரிக்காவுக்கு கிடைக்காத சமாதானத்துக்கு, ஏன்னா அமெரிக்கா தான் 70 வருஷம் சமாதானம் பண்ணியிருக்கு பூமியில் பல நாடுகளுக்கு. அவங்களையே ஜனாதிபதிக்கு தான் கொடுத்தாங்க, நாட்டுக்கு கொடுக்கல. எத்தனையோ நாடு நார்வே வந்து சமாதானத்துக்கானவே ஒரு நாடு, அந்த நாட்டுக்கும் கொடுக்கல. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அப்போவே முதலாவது முத்திரை உடைக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, 2004 இந்த 10 கொம்புகள் 10 நாடு தான் வரப்போகிற ஆன்டிகிரைஸ்டுடைய கிங்டம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேதத்தினுடைய அடையாளத்தோடு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போது சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்த பிறகு அதை எடுத்து கன்ஃபர்மேஷன், ஏன் எதுக்குன்னு சொல்கிறேன்னா, பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு வேத ஸ்காலர் ஒருத்தர் டாக்டரேட் பண்ணவங்க தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு, இந்த ரிசர்ச் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம், நீங்கள் இந்த யூரோப்பியன் யூனியன்னு சொல்கிறீங்க, இதை தவிர வேறு ஏதாவது இருக்கும் கொஞ்சம் பாருங்கள், நாங்கள் வேறு ஒரு வகையில் ஆராய்ச்சி பண்ணுறோம். நான் சொன்னேன், நான் அப்படி பார்க்குறதில்ல, பைபிள் வசனத்தோடு எது ஒத்து போதோ அதை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு ஆவியானவர் எது நடத்துகிறாரோ அப்படி தான் எடுக்கிறேன்னு. அப்புறம் அந்த ஸ்காலர் கொஞ்ச நாளில் இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு இந்த சம்பவங்கள்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பித்த பிறகு ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தினார், இதுதான் அந்த வர வேண்டிய கடைசி 10 நாடு. அவர்கள் வந்து விட்டார்கள். அதற்கான முதல் அடையாளம் அவர்களுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாடுகளை தங்கள் கண்ட்ரோல் கொண்டு வராங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எதனால் அப்படின்னு கேட்டால் வெரி சிம்பிள், உக்ரைன் யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்துக்குச்சு, அவ்வளோதான். உக்ரைன் அடுத்து நேட்டோவோட சேர போகுது, ரஷ்யா சேரக்கூடாதுன்னு சொல்லுது, அவ்வளோதான். இந்த அடிப்படை இந்த பிரச்சனைக்கு பேஸ் யாரில் இருக்கிறான்னு பார்த்தா யூரோப்பியன் யூனியன் தான் இருக்கும். யூரோப்பியனுடைய பிளான் என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உலக நாடுகள் எல்லாத்தையும் அது கண்ட்ரோல் கீழே கொண்டு வர்றது. அந்த 13ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் 3 வகையில் கொண்டு வருவாங்க. அதை இப்போ முதலாவது வகையை அது கையாண்டுக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 29 நாடு அதுக்கிட்ட போயிட்டாங்க. இன்னும் இப்போ 4 நாடுகள் எழுதி கொடுத்துருக்குறாங்க சேர போகிறோன்னு சொல்லி. கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பா முழுக்க அங்கே போன பிறகு அடுத்து அவங்க ஆசியாக்குள்ளே வருவாங்க. ஐரோப்பாவை அக்ரிமெண்ட் வழியாக நீங்கள் தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் நீங்கள் 27வது வசனம் வாசித்து பாருங்கள். அவர் ஒரு வாரமும் அநேகருக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்தின்னு இருக்கும். இப்போ அந்த உடன்படிக்கையை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ முடிவில் அந்திகிறிஸ்து ஆட்சியில் அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்படும். அதுக்கான பேஸை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஐரோப்பா முழுக்க உடன்படிக்கையை முடிச்சுட்டு அடுத்து யுத்தத்தை கையில் எடுப்பாங்க. யுத்தத்தின் வழியாக ஒரு உலகத்தை முழுசாக பிடிப்பாங்க, மீதி மதத்தின் வழியாக பிடிப்பாங்க. இந்த 3ம் வெளிப்படுத்தல் 13 இருக்கும். இப்போ அதுக்கான முதல் ஸ்டெப்பில் தான் ஐரோப்பியன் யூனியன் இருக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கான முதல் முத்திரை உடைக்கப்பட்டாக்கி விட்டது. 2வது முத்திரை 2019 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவிட். இந்த கோவிட் வருவதற்கு 1 வருஷத்திற்கு முன்பாக இந்த கோவிடுக்கான சில அடையாளங்கள், அப்போ அதுக்கு பேர் கோவிட் கிடையாது, அப்போ அதுக்கு பேர் டிசீஸ் எக்ஸ்ன்னு பேர்.
2018 உலக சுகாதார மையம் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அந்த வீடியோவில் உலகம் முழுக்க ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கொள்ளை நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு பேர். இதுதான் 2வது முத்திரைக்கான அடையாளம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசிக்கும்பொழுது அதில் ஒரு சிவப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. இப்போ நம்ம ரிவர்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். பெரிய பட்டயம்னா என்ன? முதல்ல அந்த பட்டயத்தால் தான் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவன் அவன் கொலை செய்கிறான். பைபிளில் 2 வகையான பட்டயம் இருக்கு. ஒன்று மனுஷன் கையில் உள்ள பட்டயம், இன்னொன்று கர்த்தருடைய கையில், அதாவது கர்த்தருடைய தூதன் கையில் இருக்கக்கூடிய பட்டயம். இந்த 2 பட்டயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், மனுஷன் கையில் உள்ள பட்டயத்துக்கு யுத்தம் என்று பெயர், போர், நம்ம செய்த சண்டை இதுக்கெல்லாம் அப்படின்னு அர்த்தம். கர்த்தருடைய கையில் இருக்கிற பட்டயத்துக்கு என்ன பேர்? வாசிங்க, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. கர்த்தருடைய பட்டயம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? கொள்ளை நோயின் அர்த்தம். மனுஷன் கையில் உள்ள பட்டயத்துக்கு பேரு யுத்தம்னு அர்த்தம். கர்த்தருடைய கையில் உள்ள, தூதனுடைய கையில் உள்ள பட்டயத்துக்கு பேர் என்னது? அதே அதிகாரத்தில் 16வது வசனம் வாசிங்க. இந்த கர்த்தருடைய பட்டயத்தை தூதன் நீட்டிட்டு இருக்கிறான் பாருங்க. இதே காரியம்தான் வெளிப்படுத்தல 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கையில் ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பேர் என்னது? கொள்ளை நோய். இயேசு கிறிஸ்து 24ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சீஷர்கள் வந்து உடைய வருகைக்கு முன்பாக அடையாளம் என்னன்னு கேட்டபோது 7 அடையாளங்களை சொல்கிறார். அதில் 7 அடையாளங்களில் கொள்ளை நோய் ஒரு அடையாளம். வருகைக்கு முன்பாக சம்பவிக்க வேண்டியதில் கொள்ளை நோய் ஒரு அடையாளம். 2வது, அதுக்கு முன்பாக அவர் சொல்கிற அடையாளத்தில் இன்னொன்று, என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் கிறிஸ்து என்று வருவார்கள். அந்தி கிறிஸ்துவை பற்றின அடையாளம் ஒன்று இருக்கும். அந்த மத்தேயு 24 4ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் என்ன அடையாளங்களை இயேசு சொன்னாரோ அத்தனையும் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கும். இப்போ இந்த கொள்ளை நோய் ஆகிய அதுலேயும் அந்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசித்து பாருங்க. இப்போ கொரோனாவில் எவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்ததோ அதை அப்படியே அங்கே சொல்லியிருப்பாங்க. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. உங்கள் எல்லாருக்கும் கொரோனாவில் எப்படி பரவுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பரவுதலை தடுக்கிறதுக்கு அவங்க சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தை, இங்கிலீஷில் அதுக்கு பேர் குவாரண்டைன், தமிழில் அதுக்கு பேர் தனித்திரு. தனித்திரு, விழித்திரு, விலகியிரு. ஏன் தனித்திரு தனித்திரு தனித்திருன்னாங்கன்னா, கொரோனாவுடைய பரவலே 1 to 1, ஒருவர் மூலமாக இன்னொருத்தருக்கு. முதல் வேவ் 1 to 1, 2வது வேவ் 1 to 4, 3வது வேவ் 1 to 32. ஒரு ஆள்லேருந்து ஒரு ஆளுக்கு ஃபஸ்ட்டு வேவ், ஒரு ஆள்லேருந்து 4 பேருக்கு 2வது வேவ், ஒரு ஆள்லேருந்து 32 பேருக்கு 3வது வேவ். அதான் வேகமாக பரவுச்சு. அதனால தான் என்ன சொன்னாங்க, விலகி இருங்க, ஒரு டிஸ்டன்ஸ். பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இந்த கொள்ளை நோய் வருவதற்கு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை உலகத்துக்கு கொடுத்தார், சபைக்கும் கொடுத்தார். நம்ம ஆண்டவர் எப்பவுமே நாம் கொள்ளை நோயை மாட்டி அவஸ்தை பண்ணும், கொள்ளை நோய் மட்டும் இல்லை, எந்த வாதையிலையும் யாருமே மாட்டி அவஸ்தை பண்ணணும்னு விரும்பவே மாட்டார். முன்னாடியே அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்துருவார். அது பார்வோனாக இருக்கட்டும், நினிவேவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் சொல்லிடுவார். கேட்குறவன் தப்பிச்சிருவான், அதன்படி கேட்டு செய்கிறவன் தப்பிச்சிருவான், நிர்விசானமாக எடுத்துக்கிறவன் மாட்டிப்பான். அவ்வளோதான் விஷயம். பார்வோன் நிர்விசானமாக எடுத்துக்கிட்டா தலைப்பில் சங்காரம் ஆகி போச்சு. நினிவே ஜனங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க, காப்பாற்றப்பட்டார்கள். எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மூக்கை பொத்தி கொண்டு போகும் காலம் ஒன்று வரப்போகுது அப்படின்னும் ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஜனங்க யாரும் அதை சீரியஸாகவே எடுத்துக்கல. இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2வது முத்திரை, அப்போ நாங்கள் இந்த 2வது முத்திரைன்னு சொல்ல, இந்த கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொன்னோம். இந்த கொள்ளை நோய் வரப்போது, ஆயத்தப்படுங்க அப்படின்னு சொன்னபோது யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள. இப்போ என்ன நடந்ததுன்னா, உலகத்தான் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. மிகப்பெரியதான மருந்து நிறுவனங்கள்லாம் இதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. 2021 நமக்கு லாஸ்ட்டில் வேக்சின் வர தொடங்கிருச்சு. அவ்வளோ சீக்கிரம் வராது.
அதுக்கு காரணம் அவங்க ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிட்டாங்க. பில்கேட்ஸ் எல்லாம் 2015 ஆராய்ச்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு உலகத்தானுக்கு இருக்கிற ஒரு சீரியஸ்னஸ், சபைக்கு எச்சரிப்பு கொடுக்கும்போது சபை அதை சீரியஸாக எடுக்கிறதில்ல. இப்போவும் கொரோனாவுக்கு அப்புறமும் நான் பார்க்குறேன், சபைக்குள்ள சீரியஸ்னஸ் கிடையாது. கிறிஸ்தவர்களைப் போல இந்த கடைசி காலத்தில் எல்லா பொக்கிஷத்தையும் கையில் வைத்துக்கொண்டு நிர்விசானமாய் அலைகிறவர்கள் உலகத்திலேயே யாரும் கிடையாது. ஏன்னா எல்லா மகத்துவங்களையும் கர்த்தர் கையில் எழுதி கொடுத்துட்டார். அவரே சொல்றார், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வாட்ஸ்அப்புக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ், ஃபேஸ்புக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ், டிவியில் வரக்கூடிய பொய் நியூஸ், ஃபேக் நியூஸ், அதுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ், யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போறான் அதுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் இந்த பைபிளுக்கு கொடுக்கறது இல்ல. நாமெல்லாம் எதுல சங்காரமாக போறோம் தெரியுமா? மற்ற நியூஸை பார்த்ததுனால சங்காரமாக போறதில்ல, நமக்கு ஆண்டவர் கொடுத்த நியூஸை படிக்காம போனதுனால சங்காரமாக போறோம். சபைக்கு கர்த்தர் எவ்வளவு எச்சரிப்பு கொடுத்தாரு. எல்லாம் மூடிச்சு உலகத்துல, சபையும் சேர்ந்து முடிச்சு. வெக்கம், சபை மூடக்கூடாது. ஏன்? எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் அது இஸ்ரவேல் இருக்கிற கோசேன் நாட்டில் மாத்திரம் வராது. அப்படி வராம இருந்தாதான் அவங்க தேவ ஜனங்க. இஸ்ரவேல் முழுக்க வாதை வந்தாலும் அது எலியா இருக்கிற வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படி வராம இருந்தாதான் அவன் தேவ மனுஷன். உலகம் முழுக்க வந்தாலும் அது என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படி வராம இருந்தாதான் நான் தேவனுடைய பிள்ளைன்னு அர்த்தம். நாம விசுவாசத்துல விட்டுட்டோம். நினிவே ஜனங்களுக்கு இருந்த ஒரு அவேர்னஸ் கூட சபைக்கு இல்லை. கேட்டா பயமுறுத்துறாங்க, ஏமாத்தி ஊழியம் பண்றாங்க, எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. உங்க கிரிட்டிசைஸ் என்ன ஒன்றும் செய்யல, யாரையும் ஒன்றும் செய்யல. ஆனா வந்துச்சே 2020 மார்ச் மாதம் போட்டாங்களே லாக்டவுனு, 6 மாதம் என்ன பண்றதுன்னு தெரியாம தத்தளிச்சோம்ல. ஆண்டவர் ஒன்றும் சொல்லாமலாம் செய்யல. நீங்கள் எந்த தீர்க்கதரிசியை நம்பினீர்கள்? உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நம்பவில்லை. பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி தீர்க்கதரிசியை ஓடி தேடி போனீர்கள், வீடு வாங்குவதற்கும் காடு வாங்குவதற்கும். ஆனால் வீட்டு வாசலில் படுத்திருந்த உபத்திரவத்தை தெரிந்து கொள்வதற்கு எந்த தீர்க்கதரிசியும் சொல்லலை. எந்த தீர்க்கதரிசி சொன்னாங்க கொரோனா வரப்போகுதுன்னு? எந்த தீர்க்கதரிசி சொன்னாங்க 2004 சுனாமி வரப்போகுதுன்னு? ஆனாலும் மதியினம், ஆனாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உலகத்திலேயே மிகச்சிறந்த தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர்தான் வரும் காரியங்களை குறித்து போதிக்கிறவர். அதை தாண்டிலும் மிகப்பெரிய தீர்க்க தரிசன புத்தகம் உங்கள் கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம். அதை படிச்சீங்கன்னா தான் நாம பிழைச்சோம். இல்லைன்னா இன்னும் கஷ்டம் உண்டு. நீங்க வேணா எங்களை மாதிரி ஆட்களை குறை சொல்லிக்கிட்டே இருங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுடைய வேலை சபைக்கு எச்சரிப்பு கொடுப்பது மட்டும். எச்சரிப்பு கொடுத்துட்டு நாங்கள் போகிறோம், ஜெபம் பண்ண தான் முடியும். 2 வருஷம் சொல்லியிருக்கோம், சீரியஸாகவே எடுத்துக்கல, யாருமே சீரியஸாக எடுத்துக்கல. வந்துச்சு கொரோனா, வந்த பிறகு அதை பேசி என்ன பிரயோஜனம்? ஆமாம் ஆமாம் அப்போவே சொன்னாங்க, அதுலேயே சொன்னாங்க, அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்க? கொரோனா வந்துச்சு, 2வது முத்திரை. இது முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது முடியாது. கொரோனா அது ஒரு பக்கம் இருக்கும். கொரோனா மாதிரி இன்னும் நிறையா வியாதிகள் வரும். ஏன்னா இதை வச்சு சொல்லலை, இப்போ நடக்கிற சம்பவங்களை வச்சு சொல்லலை. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தான் கொரோனாவுடைய உச்சமே இருக்குது. இது சாம்பிள் தான் உங்களுக்கு வந்திருக்குது. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்போ நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க. கொரோனாவில் என்ன நடந்துச்சுன்னு அதில் இருக்குது பாருங்க. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷனை மாத்திரம் சேதப்படுத்தும்படி அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த கொரோனாவில் என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? கொரோனாவில் என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? மரமோ செடியோ புல்லோ மிருகமோ இயற்கையோ எதுவும் சேதமடையல. எது மட்டும் சேதமடைஞ்சிச்சு? மனுஷன் மட்டும் செத்தான். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய விளக்கம். அது இன்னும் நடக்கல, இனிமேட் தான் நடக்க போகுது. உலகம் முழுக்க இனிமேட் வரும் இன்னொன்று, அது இதை விட உச்சமாக இருக்கும். இப்போ அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சிருச்சு. இது இப்போ இல்லை, 2008 சொல்கிறோம். 863 நானோ டெக்னாலஜின்னு பேர் இதுக்கு, பயோவாருக்கு பேர். அந்த பயோவாரினுடைய அடுத்த வேர்ஷன் தான் கொரோனா. இந்த கொரோனாவுடைய உச்சம் தான் வெளிப்படுத்தல் 9:4. அதான் இனி வரப்போகுது. ஆனால்
நீங்கள் இதை ரொம்ப சீரியஸாக எடுக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சீரியஸாக எடுக்காதீங்க. ஏன்னா 9-4ங்கிறது வருகைக்கு பின்னாடி நடக்கிறது. ஒருவேளை வருகைக்கு பின்னாடி நீங்கள் இருப்பீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 9-4 வருகைக்கு பின்னாடி நடக்கிறது. அதுக்கான வேலை தான் இப்போ நம்ம சாம்பிள் பண்ணி பார்த்துருக்குறாங்க. 2வது முத்திரை நம் கண்களுக்கு முன்பாக கடந்து போயிட்டே இருக்குது. நம்ம அதில் தான் இருக்கிறோம். இது இப்படி போய்கொண்டே இருக்கும்போது 2021 ஏப்ரல் மாதம் கர்த்தர் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை உணர்த்தினார். உச்சத்தில் இருக்க செகண்ட் வேவ் போயிட்டு இருக்குது கொரோனாவில். அப்போ தான் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இதை பற்றி இது சம்மந்தமாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், 3வது முத்திரையை பற்றி பேசு அப்படின்னு சொன்னார். 3வது முத்திரை, ஏன்னா இப்போ 2வது முத்திரை தான் போயிட்டே இருக்குது, 3வது முத்திரையை எப்படி பேசணும்? அப்போ ஆண்டவர் உணர்த்தினார், எந்த ஒரு காரியமும் உச்சத்துக்கு போச்சுன்னா அடுத்து அது என்ன செய்யணும்? கீழே இறங்கணும். எது வேணாலும் சரி, எவரெஸ்ட்டுக்கே நீங்கள் ஏறிட்டாலும் அடுத்து என்ன பண்ணணும்? கீழே தான் இறங்கணும். ஆண்டவர் சொன்னார், இது கீழே வரும், நீ 3வது முத்திரையை பேசு, அதான் வரப்போகுது அப்படின்னார். 2021 ஏப்ரல்லேருந்து 3வது முத்திரை குறித்து பேச ஆரம்பித்தோம். 3வது முத்திரை எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கருப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை பிடித்திருந்தான். ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து சொல்ல கேட்டேன். இந்த வசனமெல்லாங்க உங்கள் வீட்டிலே ஒரு 50 வருஷமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு அதுக்கு மரியாதை கிடையாது. நம்ம வீட்டில் எப்போவுமே பாருங்கள், இந்த புதுசாக வாங்குகிற தொடப்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதே தொடப்பத்துக்கு ஒரு வருஷம் ஆச்சுன்னா என்ன கிடையாது? மரியாதை கிடையாது. அதே மாதிரி தான் புதுசாக பிறக்கிற குழந்தைக்கு எல்லாரும் தூக்கி கொஞ்சுவாங்க. அதே ஒரு 60 வயசான அம்மாவுக்கு மரியாதை இருக்காது, அது ஓரமாக ஒரு கட்டிலில் இருக்கும். உங்கள் வீட்டில் அந்த அம்மாவை விட பழசு இந்த பைபிள், அதனால் இதுக்கும் மரியாதை கிடையாது, இதில் உள்ளதுக்கும் மரியாதை கிடையாது. அந்த பாட்டி வீட்டில் எதுக்கு இருக்குதுன்னு கேட்டால், ரேஷன் கார்டில் சக்கரை வாங்கிறதுக்கு, கேஸ் வாங்கிறதுக்கு, அதுக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க. இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு பென்ஷன் வரும். அப்படி இல்லை ரொம்ப அன்பாக கவனிக்கிறான்னா, உண்மையிலே கவனிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கள விட்டுருவோம். பெரும்பாலும் ரொம்ப அன்பாக கவனிக்கிறான்னா அந்த அம்மா பேரில் சொத்து இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு மரியாதையே இருக்காது. அவன் சுகர் மாத்திரை கூட வாங்கி தர மாட்டான். மீறி வாங்கி தரானா அந்த அம்மாவால் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் எல்லாரையும் சொல்ல, கொஞ்சம் நல்லாவே கவனிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த பைபிள் உங்கள் வீட்டில் ஓரமாக கிடக்கும், பாட்டி மாதிரி. அதுக்கு எப்போ மரியாதைன்னா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் வாங்கும் போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, ரேஷனில் சக்கரை வாங்குற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு மரியாதை இல்லாத மாதிரி அந்த பைபிளுக்கும் மரியாதை கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாளைக்கு உங்களை நியாயம் தீர்க்க போகிறது யார் தெரியுமா? உங்கள் பைபிள் தான் நியாயம் தீர்க்க போகுது. வசனம் சொல்லுது, உங்கள் வசனங்களே உங்களை நியாயம் தீர்க்கும். நீங்கள் நினச்சிக்காதீங்க ஏதோ ஒரு கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு அட்வொகேட் ஒருத்தர் பேசுவார் நியாய தீர்ப்பு நாளில், அதெல்லாம் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற பைபிளே வந்து சொன்னோம், ஆண்டவரே இவன் வீட்டில் 50 வருஷமாக இருந்தேன், ஒரு நாள் கூட அந்த படுபாவி என்னை தொட்டே பார்க்கல. அவன் அதிகமாக தொட்டது பீரோவை தான், லாக்கரை தான், உள்ளுக்குள்ளே இருக்கிற பணத்தை தான் எண்ணி எண்ணி பார்த்தான் படுபாவி. நான் உங்களை சொல்ல, நான் பேசுகிறதெல்லாம் தூத்துக்குடிக்கு வெளியே, என்ன நல்லா கவனிங்க சரியா? இந்த பையன் இருக்கான் பாருங்க, அவன் பையன், இவன் பெத்த பையன், அவன் அதிகமாக தொட்டது செல்ஃபோனை தான், என்ன தொடவே இல்லை. அந்த அம்மா இருக்கு பாருங்க, அது யூடியூப் சேனல் தான் பார்த்து தொலைச்சிச்சு, என்ன பார்க்கவே இல்லை. இந்த வீட்டில் யாருமே என்ன பார்க்கல ஆண்டவரே. உங்களுக்கு வேற கேள்வியே கிடையாது பாருங்க, வேற நியாய தீர்ப்பில் வேற கொஸ்டினே கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிற பைபிளே நீங்கள் தொடலையே, பார்க்கலையே, படிக்கலையே. ஆனால் பைபிளில் உள்ள ஆசீர்வாதம் மட்டும் வேணும், ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு பாஸ்டர் மட்டும் வேணும். அதுக்கு நீங்கள் அப்படி நாங்கள் பாஸ்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா விசிட்டிங் பாஸ்டர் 4 பேர் வந்துருவாங்க வீடுகள் தோறும். கவனிச்சு கொள்ளுங்க, உங்களை இந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக்கி உட்கார வச்சிருக்கிறதே அந்த வேத வசனம் மட்டும்தான். இல்லை வேத வசனம் ஆசீர்வாதமாக இல்லாமல் போயிருந்துச்சுன்னா இங்கே வந்து உட்காந்துருக்கவே மாட்டிய. ஆனால் அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம், என்னைக்கு வேணாலும் உங்கள் பக்கமும் வெட்டும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் எதுவும் தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லவே முடியாது.
அத்தனையும் எழுதி கையில் தெளிவாக கொடுத்துட்டாரு. இப்போ நான் 3வது முத்திரையை வாசிச்சேனே, கிட்டத்தட்ட 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளது. அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. 2022 23 நடக்கிற விஷயம் அதில் இருக்குது. உங்க ஏதாவது அந்த வசனத்தில் ஏதாவது புரியுதா? 3வது முத்திரை பஞ்சத்தை பத்தி, எக்கானமிக் கிரைசிஸ், கையில் தராசை வச்சிருக்கிறான் ஆண்டவர். 2021 சொல்றாரு, எக்கனாமிக் கிரைசிஸ் வரப்போது, மிகப்பெரிய பஞ்சம் வரும். ஏன்னா இயேசு சொன்ன 24ஆம் அதிகாரம் மத்தியில கொள்ளை நோய்க்கு முன்னாடி பஞ்சம் இருக்குது. பஞ்சம் வரும். அந்த பஞ்சத்தில் அடையாளமா என்ன நீ பார்ப்பேன்னா, கோதுமை ஹை ரேட்டுக்கு விற்கும். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை அப்படி விற்கும். 2 பொருள் தான் சேதப்படுது. அது ஒன்று எண்ணெய், இன்னொன்று திராட்சை ரசம். இன்னைக்கு இல்லைங்க, கிபி 90லேருந்து 96க்குள்ள வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொன்னது 2021 சொல்றார். அப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையே ஆரம்பிக்கல. 2021 நவம்பரில் தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்குது. 2022 பிரச்சனை உச்சத்துக்கு போகுது. உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 உக்ரைன், நம்பர் 2 ரஷ்யா. ஐரோப்பா முழுக்கும் கோதுமை அனுப்புறது உக்ரைன் தான். உக்ரைனுக்கு ஒரு பேர் உண்டு, பிரெட் பேஸ்கட் ஆஃப் யூரோப்புன்னு சொல்லி. இன்னைக்கு கோதுமை அங்கே உற்பத்தியே கிடையாது. மொத்த லேண்டையும் ரஷ்யன் நாசம் பண்ணிட்டான். ரஷ்யாவில் கோதுமை இருக்கு, தரமாட்டேன்னு சொல்லிட்டான். 3வது அதிகமாக கோதுமை தயாரிக்கிற நாடு இந்தியா. அவன் சொல்லிட்டான், எங்கள் நாட்டுக்கே அது என்ன செய்யாது, பத்தாது, நாங்கள் தரமாட்டோன்ட்டாங்க. 3 முக்கியமான நாடு கோதுமை இல்லாமல் முடிஞ்சிருச்சு. கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடாக மாறுச்சு 2022 23. எந்த அளவுக்கு உச்சம் தெரியுங்களா? பிரான்ஸில் லைனில் நின்று ரேஷனில் நம்ம அரிசி வாங்குற மாதிரி ஜனங்க கோதுமை வாங்கினாங்க. இங்கிலாண்டில் கோதுமை இல்லாமல், ஏன்னா அவங்களுக்கு அடிப்படை சாப்பாடு எதில் தான் இருக்கு, கோதுமை. அதில் கூட கர்த்தர் உங்களை எண்ணி காப்பாற்றி அரிசியில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். அது கூட நல்லதாக போச்சு. நம்மளையும் கோதுமை திங்க வைக்க பார்த்தாங்க கொஞ்சம். சுகரு, நீங்கள் அரிசி சாப்பிடக்கூடாது, ஏன்னா கோதுமை விற்க முயற்சி பண்ணாங்க. இப்போ கோதுமை கிடைக்கல. இப்போ இன்னொன்று சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் கேட்டுங்க. நீங்கள் தான் எது சொன்னாலும் கேட்பீங்களே. சொல்லுவாங்க, கேட்டுக்குங்க. கோதுமையினாலும் சுகர் இன்க்ரீஸ் ஆகிறது. இனிமேல் நீங்கள் கோதுமையும் சாப்பிடாதீர்கள், ஓட்ஸ் சாப்பிடுங்கம்பா. இல்லையா, எது சீப்பாக கிடைக்குதோ அவன் ஊரில் அதை சாப்பிட சொல்லுவான். இல்லைன்னா அரிசியே தின்னுருவான் திருப்பி. இப்போ அரிசி நல்லா ஆயிடுச்சுன்றான். என்ன வேணாலும் சொல்லுவான். நீங்களும் அதை ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் யோசிச்சு பேசுகிற ஆள்லாம் கிடையாது. நான் சொல்கிறது உங்களை தூத்துக்குடி அல்ல, ஆல் ஓவர் தமிழ்நாடு. 2000 வருஷமாக அரிசி தின்னுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை சொல்லிவிட்டா அரிசி தின்னா சுகர் வரும்னு. நீங்களும் அரிசி திங்கிறத விட்டுவிட்டு எல்லாம் நைட்டில் சப்பாத்தி தின்னீங்க. அவன் சுகர் மாத்திரையை விற்றுவிட்டான். நல்லா இருக்கட்டும், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கவனிங்க, 2022 கோதுமையின் பஞ்சம் உச்சத்துக்கு போச்சு. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை. நம்ம ஊரில் இப்போ பிரெட் பேக்கெட் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 45 ரூபா. போன வருஷம் பிரெட் பேக்கெட் 3 மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ விலை தெரியுமா? தெரியுமா தெரியாதா? 22 ரூபா. ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சரி, நாங்கள் என்ன ரேஷன் கடைக்கா வந்திருக்கோம்? சர்ச்சுக்கு தானே வந்திருக்கோம். விலைவாசி பட்டியல் எங்களுக்கு எதுக்குன்னு கேட்குறீங்களா? கோதுமையினுடைய விலை டபுள் மடங்காக போயிட்டு இருக்குது. இந்த வசனம் இன்னைக்கு நேற்று எழுதுனது இல்லை, 1900 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. கோதுமையினுடைய உற்பத்தி உச்ச லெவல் அடைய ஆரம்பிச்சிருக்குது. கோதுமையினுடைய பஞ்சம் இது ஒரு பக்கம், 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய ஒரு பகுதி. இன்னொரு பக்கம் எக்கனாமிக்கல் கிரைசிஸ். ஒவ்வொரு பேங்கா திவாலாக தொடங்குச்சு. ஃபர்ஸ்ட் ஆனது ஸ்ரீலங்கா 2022 ஆரம்பம். 2021 சொல்கிறோம் ஸ்ரீலங்கா திவாலாக போகுது. நல்லா கவனிங்க, தீர்க்க தரிசனம்லாம் இல்லை. அங்கே நடக்கிற சம்பவமும் பைபிளில் உள்ளதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது அவ்வளோதான். நாங்கள் தீர்க்கதரிசி கிடையாது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தீர்க்கதரிசி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தான் பேசுவார். மிச்சம் 364 நாளும் இயேசுநாதர் சும்மா இருப்பார். ஜனவரி 1 தான் அவங்க பேசுவாங்க. நீங்களும் நம்புங்க, வேற ஒன்றும் செய்ய முடியாது உங்களை. அப்போது
ஸ்ரீலங்கா திவாலாக போகுதுன்னு 2021 வர IMF உடைய ரிப்போர்ட்டை வச்சு சொன்னேன். ஸ்ரீலங்கா திவால் ஆயிடுச்சு. உணவு பஞ்சத்தில், வேற எதுலையுமே இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். உணவு பஞ்சத்தில் 3வது முத்திரை தராசை பிடித்திருந்தான். ஒவ்வொன்றா ஆச்சு. ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா, அப்புறம் பாகிஸ்தான், அடுத்து லெபனான் பேங்க் மூடிட்டாங்க. இதெல்லாம் நடக்க 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 2022 முழுக்க சொல்லிகிட்டே இருக்கிறோம், 3வது முத்திரை வரப்போகுது. நீங்கள் ஆஸ் யூஷுவல் யாரும் கேட்க தயாராக இல்லை. ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுறாங்க, கேட்குறாங்க, தங்களை பாதுகாத்து கொள்ளுகிறாங்க, அது வேற விஷயம். 2023 ஆரம்பிக்கும் போது பாகிஸ்தான் திவால் ஆயிடுச்சு. அது கூட யாருக்கும் பெருசாக தெரியல. இப்போ அமெரிக்காவுடைய SVB சிலிகான் வேலி பேங்க் கொலாப்ஸ்ட், முடியாச்சு. அதை ஒட்டி 20 பேங்க் முடியாச்சு. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட பேங்க்ஸ் மூடிக்கிட்டே வராங்க. ஒவ்வொன்றா கொலாப்ஸ் ஆகுது. இந்தியன் பேங்க்ஸும் மாட்டுது. வர ஜூன் மாதத்துலேருந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் டவுன் ஆக போகுதுன்னு நம்ம சொல்லலை, அவங்களே சொல்லிட்டாங்க. ஆக சிறந்த அறிவாளிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் 3வது முத்திரையின் இது அஃபீஷியலாக தொடங்குது. பூமியில் பஞ்சமும், மிகப்பெரியதான உணவு பஞ்சமும், பொருளாதார வீழ்ச்சியும் தொடங்குது. அதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த உணவு பஞ்சத்தினுடைய இன்னொரு பார்ட் ஆண்டவர் அதிலே 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, 2 பொருள் சேதப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறாரு. ஒன்று எண்ணெய், இன்னொன்று திராட்சை ரசம். இங்கிலீஷில் பாருங்கள், திராட்சை ரசத்துக்கு கிரேப் ஜூஸ்ன்னு இருக்காது, வைன்னு இருக்கும். ஆல்கஹால் நம்ம சொல்கிறோமே அது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்துடைய பொருளாதாரத்தை இன்னைய வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற நம்பர் 1 நம்பர் 2 பொருள் எதுனா, ஃபர்ஸ்ட் ஆயில், கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில். அது மட்டும் இல்லை, அது ஒன்று, அது ஒரு ஆயில். அதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தை. ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இப்போ இன்னும் சவுதி அரேபியாவில் ஆயில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நிறைய கிணறுகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், இன்னும் மேசிவ் ஆஃப் ஆயில் எங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ எண்ணெய் பூமியிலேருந்து சேதப்படலை, எண்ணெய் இன்னும் இருக்கு. இன்னும் இவ்வளோ உணவு பஞ்சத்துலையும் எண்ணெயோடைய பேரல் விலை ஏறல. உலகத்திலேயே எண்ணெய் பேரல் விலை குறைஞ்சிக்கிட்டே வருது. இங்கே உணவு பஞ்சம் உச்ச நிலைக்கு போச்சு. இப்போது நேபாளில் கதை முடிஞ்சு, ஒவ்வொரு நாடாக பேங்க் மூடுறாங்க. பஞ்சத்தினுடைய உச்சம் ஒரு பக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த பஞ்சமானது இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உச்ச நிலையை அடையும். ஆனால் எண்ணெய் மட்டும் சேதப்படாமல் இருக்கும். 2வது ஒயின், உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் சேதப்படாமல் இருக்கணும். 2 தான் இருக்குது. ஆண்டவர் சொன்ன அந்த 2 பொருள் தான் இப்போ சேதப்படாமல் இருக்குது. ஒன்று எண்ணெய், இன்னொன்று ஒயின். அதுலேயும் எண்ணெய்ங்கிறது வெறும் இந்த எண்ணெய் மட்டும் இல்லை, கச்சா எண்ணெய் மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற ரிஃபைண்ட் ஆயில், இதுக்கு ஈக்குவலாக அது விற்கிது. ரிஃபைண்ட் ஆயிலுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சன்ஃப்ளவர்லேருந்து வர்றதெல்லாம் இல்லை. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நினைக்காதீங்க. டபுள் ரிஃபைண்டு, ட்ரிபிள் ரிஃபைண்டு, அது வேற ஒன்றும் இல்லை, பூமியிலேருந்து எடுக்கக்கூடியதான ஒரு திரவம். அதை க்ளீன் பண்ணி அதை பெர்ஃப்யூம் ஆக்கி உங்களுக்கு எண்ணெய்ன்னு கொடுக்குறாங்க. அவன் மண்ணாவை என்னான்னு கேட்டான்ல, நீங்கள் எண்ணெயை என்னன்னு கேளுங்க, அவ்வளோதான். அது எண்ணெய். அது கடலையிலேருந்து எடுத்துல நல்லெண்ணெயும் கிடையாது, கடலெண்ணெயும் கிடையாது, சன்ஃப்ளவர் ஆயிலும் கிடையாது. அது எல்லாமே பூமியிலேருந்து எடுக்கிற எண்ணெய், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு, க்ரீமு எல்லாமே பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட். பின்னாடி திருப்பி பாருங்கள், அதுலேயே போட்டிருப்பாங்க, டோன்ட் கீப் இட் இன் ட்ரை பிளேஸ்ன்னு வச்சுருப்பான். ஏன்னா வச்சா எவாபரேட் ஆகிடும். அந்த க்ரீம் எல்லாம் என்ன க்ரீமு? பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட், பூமியிலேருந்து கிடைக்கிறது. நீங்கள் இந்த விவரம் புரியாமல் போட்டால் சவுப்பாயிரும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் ஆக முடியாது, சரியா? மனசில் வச்சுக்கோங்க. எந்த க்ரீமும் உங்களை என்ன ஆக்காது? ஆமாம், ஆக்காது. அப்படி ஒரு க்ரீம் ஒரு ஆளை சிவப்பாக்கும்னா, ஆப்பிரிக்கான்னு ஒரு இனமே இன்றைக்கி இருக்கக்கூடாது. அவன் எல்லாரும் இன்னொன்று என்ன ஆயிருக்கணும்? சிவப்பாயிருக்கணும். சும்மா எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் அதெல்லாம் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. சொன்னாலும் நீங்கள் மனம் திரும்ப போகிறதுக்கு இல்லைன்னு எனக்கும் தெரியும். நம்ம வேலை சொல்ல வேண்டியது. கேட்குறீங்களோ கேட்கலையோ அது உங்கள் இஷ்டம். நீங்கள் தான் இருந்தீங்கன்னு பார்த்தா இப்போ இந்த பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் போட்டு இவங்க முந்தி டை மட்டும்தான் அடிப்பாங்க, இப்போ எல்லாமே அடிக்கிறாங்க. பையன் கூட கலரெல்லாம் மாற்றி ப்ரௌன் கலரில் நிற்கிறான். நமக்கே சந்தேகமாக இருக்குது, தமிழன் தானா?
ஐரோப்பா மிக்சரில் வந்து நிற்கிறான், அப்படியே இது மட்டும் ப்ரௌனாக இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு என்ன கலர் கொடுத்தாரோ சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். புரியுதா? இல்லை அதெல்லாம் இல்லை, 8 வாரத்தில் சிவப்பழகு வரும். போட்டு பாருங்க. தூத்துக்குடியில் நீங்கள் அப்படி ஏதாவது ஆயிட்டீங்கன்னா ஒரு சாட்சி புஸ்தகம் எழுதுங்க, வேற என்ன செய்ய, அவ்வளோதான். 6வது வசனம், 3வது முத்திரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக போயிட்டே இருக்குது. அடுத்த 2-3 வருஷத்துக்கு இதான் நடக்கும். இப்பவும் சொல்கிறேன், 2022 2024 திருப்பி தீர்க்கதரிசிகள் வந்து அடிப்பாங்க. நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாமனா போங்க, அது உங்கள் இஷ்டம். நாங்கள் தீர்க்கதரிசியை குறை சொல்லலை. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் தீர்க்கதரிசி சபைக்கு வெளியே கிடையாது, தீர்க்கதரிசி சபைக்கு உள்ளே தான் இருக்கிறார். நீங்கள் அதை நம்பினா தான், அது வசனத்தின்படி சொன்னா தான் அதான் கரெக்ட். பவுலும் பர்னபாவும் அந்த சபையில் போதகராகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் சபை கிடையாது, தீர்க்கதரிசி வெளியே இருந்தார். புதிய ஏற்பாட்டில் சபை இருக்கு, தீர்க்கதரிசி உள்ளதான் இருக்கணும். சபையின் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தீர்க்கதரிசி இருப்பாங்க, அதுதான் ஆண்டவர் கொடுத்தது. அந்த சபையில் பிரதானமான தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொரு சபையிலையும் ஆவியானவர் நடத்துகிறார். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இன்னொரு தீர்க்கதரிசி வெளியே தேவைப்படுறாருன்னே தெரியல. அல்ல, இதை விட இன்னும் பெரிய விஷயம், தேவன் உங்களோட பேசும்போது நீங்க எதுக்கு இன்னொரு தீர்க்கதரிசி கிட்ட போறீங்க? கடைசி காலத்தில் உங்களை சோரம் போக்குறது. ஆனால் கொரோனா வந்ததில் ஒரு நல்லது என்ன தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசியும் கொரோனா வரும்னு சொல்லலையா? அதனால என்ன ஆயிடுச்சு, ஒரு 50% தீர்க்கதரிசி 2020 காணும், மிச்ச மீதியெல்லாம் 2021 காணும். அவங்க ஆரம்பிச்சாங்க, இந்த வருடம் கர்த்தர் கடந்த வருடத்தில் இழந்ததை 2 தனியாய் தருவார்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜனவரியிலே லாக்டவுன். 2022 95% தீர்க்கதரிசி முடிஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, எதுக்குடா வம்பு, நம்ம ஒன்று சொன்னால் ஆண்டவர் வேணுன்ட்டே ஆப்போசிட்டாக செய்கிறார், நம்ம ஏன் சொல்லுவானே ஏன் மாட்டுவானே. இன்னும் ஒரு 5% தான் பாக்கி இருக்கு, அதுக்கும் இன்னும் 2-3 சம்பவங்கள் நடந்தால் அவங்களும் திருந்திடுவாங்க. சபைக்கு வாங்க, உள்ளே உட்காருங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதற்கு 1000 வழி இருக்கு உங்களை தெளிவுபடுத்துறதுக்கு. நீங்கள் இந்த தீர்க்கதரிசியை தேடி ஓடுறதை நிறுத்திட்டீங்கனாலே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இனி போக மாட்டேன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோ பேரும் போயிருக்காங்க. சரி, இதுக்கு மேலே போகாமல் இருந்தால் ஸ்தோத்திரம், அவ்வளோதான். இந்த 3வது முத்திரை உச்சநிலையை அடையும் போது மிகப்பெரிய அளவில் பஞ்சம் தலை விரிச்சாடும். அதில் மிகப்பெரியதான உயிர் சேதமும் வரும். அந்த உயிர் சேதம் கிட்டத்தட்ட 4வது முத்திரையில் கொண்டு போய் நிறுத்தும். அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டு தான் நான் முடிப்பேன். இப்போ இந்த பஞ்சம், உணவு பஞ்சம் ஒரு பக்கம், பொருளாதார வீழ்ச்சி ஒரு பக்கம். திருப்பியும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, தீர்க்க தரிசனம் இல்லை, பைபிளில் உள்ளது தான். இந்த 3வது முத்திரையின் காலம்தான் இனி 1-2 வருஷத்துக்கு போயிட்டு இருக்கோம். இந்த 3வது முத்திரை முடிஞ்சு 4வது முத்திரை எப்போ தொடங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், 3ஆம் உலக யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கும். அடுத்த உலக யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கும். அந்த யுத்தம் வந்து மரணத்துக்கான யுத்தமாக இருக்கும். நீங்க வாசிங்க, இப்ப வாசிங்க 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நான் பார்த்தபோது இது மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதில் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பேர். இப்ப நல்லா பாக்குறாரு தானே? பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும், நல்லா கவனிங்க, பட்டயம்னா யுத்தம், பட்டயத்தினாலும், பஞ்சத்தினாலும், சாவினாலும்னா இங்கிலீஷ்ல வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ், அதாவது இயற்கை பேரழிவு, பூகம்பம், சுனாமி, இந்த மாதிரி இயற்கை பேரழிவு, சாவினாலும், பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். துஷ்ட மிருகம்னா என்ன? துஷ்ட மிருகத்தினாலும் மரணம்னா என்ன? இப்ப நம்மளுடைய காலத்துல வரக்கூடிய எல்லா மரணம் இருக்குல்ல, வியாதி, வைரஸ், எல்லா வைரஸும் பாருங்க ஏதாவது ஒரு துஷ்ட மிருகத்தின் பேர்ல தான் இருக்கும். எந்த வைரஸ் வேணா எடுத்துக்கோங்க, எய்ட்ஸ்ல இருந்தே எடுத்துக்கோங்க. எய்ட்ஸ் எதுல இருந்து வந்துச்சு தெரியுமா? யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? சிம்பன்சி குரங்கு. அவங்க சொன்னது, அவங்க அஃபிஷியலாக நீங்கள் போய் நெட்டில் பார்த்துக்கோங்க, அஃபிஷியலாக அவங்க சொன்னது சிம்பன்சி குரங்கு. எபோலா எதுலேருந்து வந்துச்சு? வவ்வால். இப்போ கடைசியாக வந்துச்சே கொரோனா, அது கூட எங்கேருந்து வந்துச்சு? ஊகான் மாநிலத்தில் உள்ள மார்க்கெட்ல இருந்து மிருகங்கள்ல இருந்தா வந்துச்சுன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடியும் துஷ்ட மிருகம் இருக்கும். இப்போ நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் போனீங்கன்னா கேமல் ஃபீவர்னு ஒன்று இருக்கு.
இப்போ நம்ம ஊரில் ஒன்று இருந்துச்சு ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல்னு பேர், பறவை காய்ச்சல்னு இருக்குது, மாட்டு காய்ச்சல்னு இருக்குது. எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது? ஒரு மிருகத்தினுடைய பேர் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்க முடியாது. அப்போல்லாம் நமக்கு இருந்ததுக்கு பேர் என்ன? ஜாண்டிஸ், மலேரியா, டைஃபாய்டு. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் கொசு. டைஃபாய்டு கொசு, மலேரியா கொசு, மஞ்சக்காமலை கொசு, அவ்வளோதான். ஆனால் இப்போ தான் கடைசி 20 வருஷமாக எல்லா வியாதிக்கு பின்னாடியும் ஒரு துஷ்ட மிருகத்தினுடைய பேர் கொண்டாந்துருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, காலரான்னு ஒன்று இருந்துச்சு, அவ்வளோதான். எல்லாத்துக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், மாட்டு காய்ச்சல், அப்புறம் கேமல் ஃபீவர், அப்புறம் வவ்வால்லேருந்து வந்தது, சிம்பன்சி குரங்குலேருந்து வந்தது, அத்தனை எலிஃபேண்ட்டு, யானைக்கால் எல்லாம் பாருங்கள் அப்படியே ஒரு மிருகத்துக்கு பின்னாடி தான் இருக்கும் எல்லா வியாதியும். இன்னும் எது வந்தாலும் பாருங்கள் அதையும் மிருகத்துலேருந்து தான் கொண்டாடுவாங்க. அதோட அர்த்தம் என்ன? அவங்க துஷ்ட மிருகத்திலேருந்து கொண்டாடுறாங்க. பைபிள் அன்றைக்கே சொல்லிருச்சு, துஷ்ட மிருகத்தினாலும் உண்டாகிற மிருகம் மரணம். இந்த 4 வகையான மரணம் வரும். எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3வது முத்திரை பஞ்சம் உச்சநிலை அடையும். இப்போது யூகே பேங்க்ஸ் மூட தொடங்கியிருக்கிறாங்க, இப்போ யூஎஸ் பேங்க்ஸ் மூட தொடங்கியிருக்கிறாங்க. இப்போது கொஞ்சம் கவனிங்க, இந்த 10 நிமிஷம் நல்லா கவனிங்க. இது அத்தனையும் அடுத்த 2-3 வருஷத்தில் நடக்கும். ப்ராஃபஸி கிடையாது, பைபிளில் உள்ளதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இதெல்லாம் மூட தொடங்கும் போது, இப்போ இந்தியா என்ன பண்ணிருச்சு, ஒரு 20 நாடுகளை கூப்பிட்டு நம்ம ஏன் அமெரிக்க டாலரில் வாங்கணும், அமெரிக்க டாலரில் வாங்கினோம்னா பண்டமாற்று முறையில் நம்ம அவங்களுக்கு வந்து இது கொடுக்க வேண்டி இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு, நான் உங்களுக்கு இந்திய பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் திருப்பி நான் உங்ககிட்ட பொருள் வாங்கும்போது இந்திய பணத்தையே கொடுத்துருங்க, திருப்பி எனக்கு பணமாகவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாடுகளோட இந்தியா பேசியிருக்குது. இது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன். இது அமெரிக்கா விடாது. ஏன்னா அவனுடைய வருமானமே இந்த எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்குது. உலகம் முழுக்க அவன் பணத்தை வச்சு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எல்லா நாடுகளும் மாறிடுச்சு. போன வாரத்திலிருந்து மத்திய கிழக்கு நாடுகள், அதாவது சவுதி அரேபியா, இவங்கெல்லாம், அதில் பெரிய ஆச்சரியம், சவுதி அரேபியாவும் ஈரானும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ எல்லாம் அவங்க 2 பேரும் எதிரிகள் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்கிறாங்க. இந்த கூட்டணியை எதிர்க்க அமெரிக்கா இப்போ ஒரு யுத்தம் தொடங்கும். அந்த யுத்தம் தான் 4வது முத்திரை. அந்த யுத்தம் எதன் அடிப்படையில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, எருசலேமை மையமாக வச்சு இருக்கும். அப்போ தான் எல்லா முஸ்லீம் நாட்டையும் ஒன்றா ஒழிக்கிறதுக்கு அமெரிக்காவால் முடியும். அவங்க பிளான் ஒழிக்க முடியாது, பிளான். ஸோ இப்போ அவங்க இஸ்ரேலை மையமாக கொண்டு வருவாங்க. அதனுடைய விளைவாக நேற்றுலேருந்து எல்லா அரபு நாடும் இஸ்ரேலை தனிமைப்படுத்த தொடங்கி இருக்குது. இது எல்லாம் அடுத்த இன்னும் 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்த 7 வருஷம் 2023லிருந்து 2030க்குள்ள இந்த 2 முத்திரைகளுடைய உச்சத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். பஞ்சமுத்திரை உச்சம் வரும், 3ஆம் உலக யுத்தத்தினுடைய உச்சமும் வரும், நியூக்ளியர் வார் வரும். அப்படி வரும்போது எவ்வளவு பாதிப்பு பூமியில் இருக்குங்கிறதையும் ஆண்டவர் அதிலேயே சொல்லி வச்சுட்டார். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் துஷ்ட மிருகங்களினாலும் அப்புறம் பூமியில் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு உள்ள ஜனங்கள்ல கால் பங்குனா எவ்வளவு? இன்னைக்கு உள்ளவங்கள்ல இன்னைக்கு எவ்வளவு உலக மக்கள் தொகை? 800 கோடி. கால் பங்குனா 200 கோடி பேர் கொல்லப்படுவார்கள். 2ஆம் உலக மகா யுத்தத்தில் அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாக்கி மேலே 2 அணுகுண்டு போட்டுச்சு. அதில் 2 ஊர் அழிஞ்சிடுச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த குண்டை விட 20,000 மடங்கு சக்தி வாய்ந்த குண்டு அமெரிக்கா கிட்ட இருக்கு, ரஷ்யா கிட்ட இருக்கு, இந்தியா கிட்ட இருக்கு. கணக்கில் மட்டும் 16,000 குண்டு அந்த மாதிரி இருக்கு. கணக்கில் வந்தது ஐநாவுடைய கணக்குப்படி 16,000 நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு. கணக்கில் வராத வெப்பன் நமக்கு தெரியாது. இந்த 16,000 வெப்பனையும் எல்லா நாடும் யூஸ் பண்ணிச்சுன்னா இந்த பூமியில் 800 கோடி பேர் இருப்பாங்களா 500 கோடி பேர் இருப்பாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் பைபிள் சொன்னது 200 கோடி பேர் சாவாங்கன்னு. எந்த காலத்திலும் இல்லாமல் இந்த காலத்தில் தான் 100 கோடி 200 கோடி சாவாங்கன்ற பேச்சே வந்திருக்குது. நம்ம பேசுறது இல்லை, அவங்க பேசுறது. முந்தியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜனங்க சாகாதபடிக்கு நம்ம சமாதானமாக போகணும், அப்படி போகணும், இப்படி போகணும்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனங்க சாவாங்க, 500 கோடி பேர் சாவாங்க,
இது ஐநாவுடைய ரிப்போர்ட். என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, 2100க்குள் இந்தியாவுடைய மக்கள் தொகை 100 கோடியாக குறையும். 40 கோடி குறைய போதான் இந்தியாவில். அதை விட அந்த ஆர்டிக்கல்ல அவங்க சொல்லியிருக்கிற மிக முக்கியமான விஷயத்தை படிச்சு பாருங்க. இந்தியா 100 கோடியாக குறைஞ்சு அடுத்து இந்தியாவின் சமநிலை மக்கள் தொகையாகிய 75 கோடியாக 70லேருந்து 75 கோடியாக மக்கள் தொகை இந்தியாவில் குறைஞ்சிருச்சுன்னா இந்தியா தான் வல்லரசா மாறும். இது எப்பைக்குள்ள நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 10 வருஷத்துக்குள்ள 2033க்குள்ள இந்தியாவின் மக்கள் தொகை 75 கோடியாக குறைஞ்சால் நல்லதுன்னு சொல்றான். இதை நான் சொன்னா எம்டி ஜெகன் பயமுறுத்துற ஆரம்பிங்க. பகிரங்கமா பேப்பர்ல போட்டிருக்கான். எப்படி 10 வருஷத்துல 75 கோடியை குறைப்பான்? 10 வருஷத்துல எப்படி 75 கோடியை குறைப்பாங்க சொல்லுங்க? எவ்ரிதிங் இஸ் ப்ரீ பிளான்ட். ஜனமே செவிசாய், உனக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுது. நீ எச்சரிப்புக்கு செவி சாய்க்கல, பின்னாடி வரக்கூடிய சங்காரத்தில் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் வந்து ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இதை ஏன்னா மிக டேஞ்சர் ஜோன்ல இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள்ல தூத்துக்குடியும் ஒன்று. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்ன இருக்குன்னு. இந்த இந்தியாவை இயேசு கிறிஸ்து ஒருத்தரை தவிர வேற யாராலையும் காப்பாற்றவே முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் காப்பாற்ற முடியும். நான் சொன்னதெல்லாம் நிதர்சனமான உண்மை, அவ்வளோதான். பைபிளில் 200 கோடி பேர் உலகளாவிய சொல்லியிருக்கு, வேர்ல்டு வைட். இதில் நாம் எந்த அளவு, ஆப்பிரிக்கா எந்த அளவு, சைனா எந்த அளவு நமக்கு தெரியாது. ஏன்னா 3 மக்கள் தொகையில் உச்சத்தில் உள்ளது. இந்த கொரோனாவிலேயே எத்தனையோ கோடி பேர் சைனாவில் குறைஞ்சிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? திடீர்னு சைனா மக்கள் தொகையில் எத்தனை இடத்துக்கு போயிருச்சு? 2வது இடத்துக்கு போயிருச்சு. இப்போ மக்கள் தொகையில் யார் நம்பர் 1ல் இருக்கா? நம்ம இருக்கோம். எப்படி சைனா திடீர்னு 2வது இடத்துக்கு போயிருச்சு? நம்ம என்ன அவ்வளோ குழந்தை பிறந்துருச்சா நம்ம ஊரில்? இல்லை, சைனாவில் அவ்வளோ மரணம் நடந்திருக்கு. ஒரு கொரோனாவிலேயே இவ்வளோ நடக்கும்னா 3ஆம் உலக யுத்தமும், நியூக்ளியர் வாரும், இன்னொரு கொரோனாவும், இன்னொரு பஞ்சமும், அதோட கூட பூமி அதிர்ச்சி துருக்கியில் வந்த மாதிரி வந்துச்சுன்னா மக்கள் தொகை எவ்வளோ குறையும் பாருங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் துல்லியமாய் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. 3வது முத்திரையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். திருப்பியும் சொல்கிறேன், இதை நீங்கள் நிர்வீசானமாக எடுத்தீங்கன்னா கஷ்டம். ஏன்னா இயேசு மத்திய 24, 37, 38 தெளிவாக சொல்கிறார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராதிருந்தார்கள். இன்றைக்கும் அதான் உணர்வில்லாத இருதயம். ஆனால் இந்த காலத்தை போல உணர்வில்லாத இருதயம் நோவா காலத்தில் கூட இருந்திருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா அன்றைக்கி அவனுக்கு இவ்வளோ அடையாளம் இருந்திருக்குமான்னு தெரியாது. நமக்கு தெரியல அன்றைக்கி என்ன அடையாளம்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ அடையாளங்கள். இயேசுகிட்ட சீஷர் வந்து கேட்ட உடனே அவரும் எல்லா அடையாளத்தையும் சொல்கிறார். அவர் சொன்ன அத்தனை அடையாளமும் நடக்குது. இப்போவும் பாருங்க, டெய்லி எங்கேயாவது ஒரு இடத்துல பூமி அதிர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் கொள்ளை நோய் போய்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் யுத்தத்துக்கு எல்லா பக்கமும் ரெடி ஆகிட்டாங்க. ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டு இருக்கு, பெருசாகிட்டு இருக்கு. இயேசு சொன்ன அத்தனை அடையாளமும் நடக்குது. ஆனால் சபைக்கு மட்டும் உணர்வு இல்லையே. இதில் காப்பாற்றப்பட போகிறது சபை தான், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தருடைய வருகை சபைக்கு தான் நடக்க போகுது. சபை 2 வேலையை மிக முக்கியமாய் செய்ய வேண்டியது இப்பொழுது. 1, சபை ஆயத்தமாகணும். என்ன ஆயத்தமாகணும்? கிறிஸ்துவின் வருகைக்கு மட்டும் இல்லை, கொரோனா மாதிரி நியூக்ளியர் வார் ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நமக்கு கரண்ட்டு, இன்டர்நெட் எல்லாம் ஷிஃப்ட் பேசிஸில் தான் கிடைக்கும். கரண்ட்டு ஷிஃப்ட் பேஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 ஹவர் 4 ஹவர் தான் கொடுப்பாங்க. நைட்டில் கரண்ட் கொடுக்க மாட்டாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் அப்படி தான் நடந்துச்சு. ஏன்னா லைட் எரிஞ்சால் குண்டு போட்டுருவாங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. ஷிஃப்ட் பேசிஸில் கரண்ட் கொடுப்பான், ஷிஃப்ட் பேசிஸில் இன்டர்நெட் கொடுப்பான். அப்போ நீங்கள் சபைக்கு வர முடியுமா முடியாதோ தெரியாது, ஆன்லைன் பண்ண முடியுமா முடியாதோ தெரியாது. ஆனால் இப்பொழுதே நீங்கள் ஆவியில பலப்பட்டாதான் கிரியை செய்ய முடியாத காலத்தில் நீங்கள் கிரியை செய்ய முடியும். கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்க முடியும். பலப்படுங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுது? பயமுறுத்துறதுக்காக இல்லை. இயேசு தெளிவாக சொல்றார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்,
கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பயப்படாதீங்க. இது எல்லாம் நடக்கும். திருப்பியும் சொல்றேன், பஞ்சம் வரும், அது தேவனுடைய வீட்டுக்குள் வராது, தேவ பிள்ளைகள் வீட்டுக்குள்ள வராது. கர்த்தர் உண்மையாய் தேடுகிற எந்த வீட்டுக்குள்ளும் அது வராது. அது கர்த்தருடைய திட்டம். இப்ப இல்ல, எகிப்துல இருந்து அதான் திட்டம். அது உலகமே தண்ணியில அழிஞ்சாலும் பேழைக்குள்ள தண்ணி வராது, அவ்வளவுதான். அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோட இருக்கிறார். உலகம் முழுக்க பஞ்சம் வந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள பஞ்சம் வராது. ஆனா உங்க வீட்டுக்குள்ள தேவன் இருக்கணும், அதான் முக்கியம். உங்க வீட்டுக்குள்ள பிக் பாஸ் இருந்தாருன்னா வரும். உங்க வீட்டுக்குள்ள பாக்கியலட்சுமி இருந்தானா வரும். பாக்கியலட்சுமி தெரியாது, தெரியும் யாருன்னு. இயேசுநாதர் மட்டும் 6 மணிக்கு மேலே வந்தார்னா ஒன்றும் பரலோகத்துக்கு வராது. எல்லாம் 11:30 மணிக்கு மேலே வந்தார்னா, லைட் ஆஃப் பண்ணும் போது வந்தார்னா பரலோகத்துக்கு போகிறது ஈஸி. நிஜமாக தான். ஏன் அப்போ கூட வரும் தெரியுமா? டீப் ஸ்லீப்பில் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க, மேலே வந்தால் உண்டு. முழிச்சிருக்கும் போது கஷ்டம். அவன் அந்த அம்மா சீரியல் பார்க்கும், அவர் 2020 பாப்பார், IPL, அவன் PUBG விளையாடின்னு இருப்பான். குடும்பமே டிவிலையும் வீடியோ கேம்ஸ்லையும் இருக்கும். உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போய் உட்கார வச்சா என்ன பண்ணுவீங்க? எப்படி துதிப்பிய? நீங்கள் தூதனை கூப்பிட்டு கேம்ஸ் விளையாடலாமான்னு கேட்பீங்க. நீங்கள் பரலோகத்தை கெடுத்துருவீங்க. அதனால் உங்களை உள்ள விட முடியாது. யோசித்து பாருங்க, நீங்கள்லாம் பரலோகத்துக்கு போனால் என்ன ஆகும்? அங்கே போய் பக்கத்தில் உட்காந்துருக்குது, அது முகமே தெரியாது, ஆனால் அதுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, ஏக்கா அவங்க வீட்டுக்காரர் என்ன ஆனார் தெரியுமா உனக்கு? அதனால் உங்களெல்லாம் பரலோகத்தில் விடவே முடியாது. நல்ல தேவ சமூகத்தில் காத்திருக்கிற சபை மட்டும்தான் பரலோகத்துக்கு போகும். இந்த சிலர் சொல்லி திரியிறான், நீ எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடுவ. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வெறும் பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த தேவனும் பரிசுத்தமாய் வாழ்ந்த இயேசுவும் இருக்கிற இடம் தான் பரலோகம். எப்படி இருந்தாலும் அங்கே போக முடியும்னு ஒரு இடத்துல கூட ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனால் இப்படி இருந்தால் தான் அங்கே போக முடியும்னு நிறைய காரியத்தை கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். சும்மா சொல்லுவாங்க யாராவது, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், எங்கள் மினிஸ்ட்ரிக்கு கொடுத்தா அவங்கள கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லுவாங்க. கொடுத்துருங்க, நீங்களும் போக மாட்டீங்க, அவனும் போக மாட்டான், 2 பேரும் இங்கே தான் இருப்பீங்க. காசு கொடுத்தலாம் பரலோகத்தெல்லாம் போக முடியாது, சும்மா ஏமாற்றுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரலோகத்துக்கு போகிறது உன் கையில் தான் இருக்குது. நாங்களும் கூட்டிகிட்டு போவோம்னு நினைக்காதீங்க, நாங்களும் போகிற வழியை மட்டும்தான் சொல்லுவோம். எங்களாலேயும் அவ்வளோதான் முடியும். எங்களுக்கே நாங்கள் போகிற பாடு பெரும்பாடாக இருக்குது. அத்தனை வயலும் போயிட்டு மோசையை பரலோகத்துக்கு போக கானானுக்குள்ளே போவிடாம பண்ணிட்டான். பல நேரத்தில் நம்ம விசுவாசி என்ன செஞ்சிடணும்னா பாஸ்டை போவிடாம பண்ணிடும். அதனால் நான் எல்லா பாஸ்டர்ட்டையும் சொல்லிடுவேன், சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க, ஆனால் நம்ம போயிடுவோம் ஃபஸ்ட்டு. நான் அடிக்கடி சொல்வேன், அப்படி டேக் ஆஃப் ஆகும்போது நீங்கள் யாரோ நான் யாரோ வருகையில் பாஸ்டர்னால திரும்ப மாட்டோம், பிரதர் திரும்ப மாட்டோம். எங்கே போய் திரும்புவோம் தெரியுமா? சிங்காசனத்துக்கிட்ட போயிட்டு காலை பிடிச்சிக்கிட்டு வேணா திரும்பி பார்ப்போம், யாரோ கூப்பிட்டாங்களே யாரு, எதுக்கு வம்பு? நம்ம திரும்பி பார்க்கும் போது லோத்து மனைவி மாதிரி மாறுறதுக்கா? எதுக்கு வம்பு? கூப்பிட்டா நம்ம பாட்டு என்ன செஞ்சிட்டே இருக்கணும். ஆமாம், எந்த சத்தம் கேட்டாலும் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. ஆமாம், ஒரு கடைசியாக ஒரு சவுண்டு கேட்கும் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் போகும்போது கிட்ட போகும்போது உங்களுக்கான கடைசி சோதனை அந்த சவுண்டு தான். அதில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போயிடுவீங்க. என்ன சவுண்டு தெரியுமா? என்னங்க அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்ன சந்தோஷம் பாருங்க. அத்தான் மாமா என்னங்க, அதான் நம்ம கடைசி சோதனை. நீ வாமா நீ வாமா நீ வாமா நின்று உள்ள போயிடணும். பரலோகத்தை கர்த்தர் நமக்காக தான் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை கூட்டிகிட்டு போகிறது தான் உண்டாக்கினார். அதனால் எப்படி இருந்தாலும் போகலான்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே அதுக்குரிய யூனிஃபார்ம்னு ஒன்று தேவைப்படுது, அதுக்குரிய ஒழுக்கம்னு ஒன்று தேவைப்படுது, அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, அதுக்கு ஒரு பாட புக்கு வாங்க வேண்டியிருக்கு, அதுலேயும் கரெக்ட் டயத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஒரு உலக படிப்பு கொடுக்குற ஒரு ஸ்கூலுக்கே இவ்வளோன்னா, உங்களை நித்தியமாய் பாதுகாக்க போகிற பரலோகம் அதுக்குன்னு சில ஒழுக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்படி இருந்தால் தான் அங்கே போக முடியும். எப்படி இருந்தாலும் போகலாங்கிறவெல்லாம் மோசம் போக்குறவன்,
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிஷத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாமும் நம்முடைய பிள்ளைகள் தான் கடைசி தலைமுறை. சபை காலத்துக்கு சொல்கிறேன், கடைசி தலைமுறை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இனி ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு. இப்போ சொன்ன சம்பவங்கள்லாம் அடுத்த 2-3 வருஷங்களுக்குள்ளே அடுத்து நடந்துக்கிட்டே வரும். இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறார் தெரியுமா? நம்ம ஆண்டவர் அடிக்கடி பைபிளில் சொல்லிகிட்டே இருப்பார், நான் உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையா, நான் உங்களுக்கு முன்பே எதுக்கு சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆயத்தப்படுவதுக்கு தான் முன்பாகவே சொல்கிறார். நாம் அந்த உபத்திரவத்தில் மாட்டணும்னு கர்த்தர் விரும்பலை. அதே நேரத்தில் அதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பஞ்சகாலம் வரும், ஆனால் அது நமக்கு வராது. நாம் தேவனை தேடணும். நீங்கள் உடனே முடிவெடுத்துறாதீங்க, அது பஞ்சம் வருதா அப்போ போகும்போதே ஒரு 25 மூட்டை அரிசியை வாங்கிட்டு போயிடுவோம், ஒரு 10 மூட்டை பருப்பை ஸ்டோர் பண்ணிடுவோம். நீங்கள் என்ன வாங்கி சேர்த்து வச்சாலும் பூச்சும் பொட்டும் அரித்து போகும். பஞ்ச காலத்தில் உங்களை காப்பாற்ற போகிறது கர்த்தர் தானே ஒழிய உங்கள் சேமிப்போ பணமோ எதுவும் கிடையாது. நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. எதுக்கு தெரியுமா? உங்கள் பணம், உங்களுடைய ஆஸ்தி, சம்பாத்தியம் எதுவும் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கிறதுக்கு பயன்படலை. ஞாபகம் வச்சுக்கணும். கொரோனாவில் ஒரு சிலிண்டர் கிடைக்காம அவன் ரோட்டில் காரில் படுத்து கிடந்தது நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரியணும், அந்த ஆக்சிஜனை கர்த்தர் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தவர். அதனால தான் நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். இப்போவும் சொல்கிறேன், பணம் ஆஸ்தி எல்லாம் ஒன்றும் இல்லை என்று உணர்கிற காலம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. கொரோனாலே பாதி பேருக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னும் மீதி பேருக்கும் தெரியும். சில ஆட்களுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் எவ்வளோ சம்பாத்தியம் இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் கவலையிலே இருப்பான். சந்தோஷம்னா அனுபவிக்கவே தெரியாது. இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம், இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் என்ன பண்ணலாம். கடைசியில் எல்லாம் இருக்கும், ஆனால் உயிரை காப்பாற்ற முடியாது. அப்போ தான் சொல்லுவான், இவ்வளவும் இருக்கு, தனியாக பெட்டில் படுத்துக்கிறேன் ஐசியூவில், வேற என்ன பண்ணுறது. நீ எல்லாரோடையும் இருக்கும்போது தான் அதை பற்றி யோசிக்கவே இல்லையா? இப்போயாவது யோசி. பணம் என்னை காப்பாற்றாது, ஆஸ்தி என்னை காப்பாற்றாது, கர்த்தர் ஒருத்தர் தான் எனக்கு துணைன்ற நினைப்பு உங்களுக்கு வரணும். அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். எழுந்திரிப்போமா தேவ சமூகத்தில். ஒவ்வொரு நாளும் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்க. கர்த்தருடைய வருகை எப்போ வரும் நமக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசன வசனங்களும் எழுத்துக்கு எழுத்து நிறைவேறுது. இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்த புதுசில் எவிடன்ஸ் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒன்று கூட கிடைக்காது. தேடிக்கிட்டே இருப்போம் பேப்பரில், டிவியில். இப்போ அப்படி இல்லை, தினந்தோறும் எவிடன்ஸ் வருது. எடுத்து எங்களுக்கு சேமித்து வைக்கிறதுக்கு பத்தலை. எத்தனை டிவி ஹார்ட் டிஸ்க் வாங்கன்னு தெரில, அவ்வளோ எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம், வீடியோஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எதுக்கு சொல்கிறேன்? காலம் மிக மிக சமீபம். சபை அவருடைய வருகையில் போகணும், பரிசுத்தமாகணும். ரட்சிக்கப்படாதவங்க இயேசுவின் ரத்தத்தால் ரட்சிக்கப்படணும். தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதவங்க தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுங்க. இல்லைன்னா வருகையில் போகவே முடியாது. கொரோனாலே நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு. இப்போ திருப்பி மிக மோசமான காலம் பூமி சந்திக்க போகுது. அதுக்குள்ளே ஞானஸ்தானத்தை எடுத்துருங்க, இல்லைன்னா காலம் செல்லாது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து வேதத்தையும் ஜெபத்திலையும் தரித்துருங்க. உலக வேலை முக்கியம், போய் பாருங்கள். அதை தவிர மற்ற நேரத்தில் தேவனோட சஞ்சரிங்க. டிவிக்கு முன்னாடி மொபைலுக்கு முன்னாடி உட்காந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு முடிவு நன்றாயிராது. நமக்கு நல்ல வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எத்தனையோ ஞானிகளுக்கு மறைத்ததை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.